Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரெண்டே பொருள் யூஸ் பண்ணி எப்படி நம்ம சாக்லேட் வீட்லயே ரொம்ப ஈஸியா செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது ஈஸியா செஞ்சு முடிக்கிறதுக்கு நமக்கு காம்பவுண்டும் பட்டரும் தேவை. பட்டர் அன்சால்ட்டடா இருக்கணும். காம்பவுண்ட் வந்துட்டு நான் இன்னைக்கு ஒயிட் காம்பவுண்டும் டார்க் காம்பவுண்டும் எடுத்துர்க்கேன். ஸோ இது வந்து நமக்கு மால்ல இல்லை எசன்ஸ் ஷாப்லலாம் ஈஸியாக அவைலபிளாக இருக்கும். இப்போ இதுலேருந்து நமக்கு தேவையானதை மட்டும் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மீதி வந்துட்டு நம்ம ஃப்ரீசர் செக்ஷனில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். காம்பவுண்ட் நம்ம எவ்வளோ எடுக்கிறோமோ அதுலேருந்து குவார்ட்டர் அமௌண்ட் நம்ம பட்டர் யூஸ் பண்ணால் போதும். ஸோ தேவையானது நம்ம எடுத்து வச்சிடலாம். டார்க் காம்பவுண்ட் நான் ஏற்கனவே யூஸ் பண்ணிவிட்டு மீதம் உள்ள டார்க் காம்பவுண்ட் நான் எடுத்து வச்சுருக்கேன். தேவையானதை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு மீதி நம்ம ஃப்ரீசர் செக்ஷனில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். இது நம்ம வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் யூஸ் பண்ணணும். ஏற்கனவே நான் சாக்லேட் செஞ்ச போது நான் சொல்லி காட்டியிருக்கேன். கீழே இருக்கக்கூடிய வாட்டர் வந்து மேலே இருக்கக்கூடிய பாத்திரத்துக்கு டச் பண்ணாமல் இருக்கணும். இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு காம்பவுண்ட் அதுலேருந்து குவார்ட்டர் அமௌண்ட் பட்டர் நம்ம எடுத்து நம்ம வந்து கண்டினியூஸாக நம்ம ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்கணும் கைவிடாமல். கீழே இருக்கக்கூடிய தண்ணி நம்ம டச் பண்ணிச்சு அப்படின்னா நமக்கு ஈஸியாக வந்துட்டு அந்த சாக்லேட் கரிஞ்சு போயிடும். இது நம்ம அப்படியே நம்ம போட்டு கிளறலாம், அப்படி இல்லைன்னா நம்ம ஷ்ரெட் பண்ணி கூட போடலாம். அது ரொம்ப ஈஸியாக அது கரைஞ்சிடும். கீழ் பாத்திரத்தில் இருக்க தண்ணி ரொம்ப நல்லா கொதிச்சிருக்கணும், ரொம்ப ஹீட்டாக இருக்கணும். இது இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம சாக்லேட் மோல்டு யூஸ் பண்ணி அதில் நம்ம ஊற்றி ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணணும். சாக்லேட் மோல்டு இல்லாட்டியும் பரவாயில்ல, ஐஸ் கியூப் ட்ரேயில் கூட ஊற்றி ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரே ஒரு டாலில் மட்டும் பியூர் ஒயிட் சாக்லேட் வந்துட்டு போர் பண்ணுறேன். மற்றதுலலாம் ஹாஃப் மட்டும் நான் போர் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் வந்துட்டு டபுள் சாக்லேட் யூஸ் பண்ண போகிறேன். ஒயிட் ப்ளஸ் டார்க் சாக்லேட் கலந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். அதனால ஸோ இப்போ வந்துட்டு ஹாஃப் வந்து நான் நிரப்பியிருக்கேன் ஒயிட் சாக்லேட்டில். இப்போ இதை வந்துட்டு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம டார்க் சாக்லேட் இருக்குல்ல அதை நம்ம வந்துட்டு எடுத்து அதே போல் டபுள் பாயிலிங் மெத்தடில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்து நம்ம நல்லா ஸ்டிர் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக நமக்கு கரைஞ்சி வரணும். இப்போ நம்ம ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த ஒயிட் சாக்லேட் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது எல்லாமே நல்லா சூப்பராக செட் ஆகிடுச்சு. ஒரு 15 மினிட்ஸ்லேயே ரொம்ப சூப்பராக ஈஸியாக செட் ஆகிடும். ஸோ இப்போ இதுக்கு மேலே நம்ம டார்க் சாக்லேட்டை மேலே லைட்டாக போர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம வச்சுக்கலாம். ஒயிட் சாக்லேட் கம்மியாக டார்க் சாக்லேட் அதிகமாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே ஊற்றி வச்ச அந்த ஒயிட் சாக்லேட் நல்லா செட் ஆகிருக்கல, அதை ரிமூவ் பண்ணிவிட்டு பியூர் டார்க் சாக்லேட்டை நம்ம ஊற்றி நம்ம செட் பண்ணிடலாம். ஸோ மற்ற எல்லாமே வந்துட்டு மிங்கிள் பண்ணியிருக்கேன். ஒயிட் ப்ளஸ் டார்க் மிங்கிள் பண்ணியிருக்கேன். இதில் மட்டும் வந்துட்டு ஒன்று மட்டும் ஒயிட் தனியாக டார்க் தனியாக நான் போட்டு காட்டியிருக்கேன். இதே போல் எல்லாத்தையும் நம்ம ஊற்றி செட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் ஊற்றுனதுக்கு அப்புறமா ரெண்டுத்தையும் நல்லா டேப் பண்ணிக்கோங்க. ஒரு 2-3 தடவை டேப் பண்ணிங்கன்னா அந்த சாக்லேட் நல்லா செட் ஆகிக்கும். இப்போ இதை கொண்டு போய் நம்ம ஃப்ரீசரில் வச்சுட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் கழிச்சு நம்ம வெளியில் எடுத்து ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்கள், ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு எல்லாமே சூப்பராக செட் ஆகிருக்கு. நான் வெளியே எடுத்து காட்டுறேன். நமக்கு வந்துட்டு மோல்டு சிலிக்கான்றனால நமக்கு ரொம்ப ஈஸியாக நமக்கு ரிமூவ் ஆகுது. ஸோ இது எல்லாத்தையும் ஈஸியாக ஃபஸ்ட்டு நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள் எல்லாம் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முன்னால் ஒயிட் சாக்லேட் பின்னால் டார்க் சாக்லேட் குழந்தைங்களுக்குலாம் அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கும். அண்ட் நம்ம கடையில் வந்து அப்பப்போ நம்ம போய் வாங்குறதுக்கு வீட்டில் அழகாக நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சாச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஊட்டி கொடைக்கானலில் வாங்கக்கூடிய அந்த ஒயிட் சாக்லேட்டோட டேஸ்ட் வந்துட்டு அப்படியே இமிட்டேட் ஆகிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கீப் ஆன் ஸ்மைலிங். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.